ஆகஸ்ட் 11ஆம் தேதி ஸ்ரீலங்கா நாடாளுமன்றில் வட் வரித்திருத்த சட்டமூலம் மீதான இரண்டாம் வாசிப்பு மீதான விவாதம் நடாத்தப்பட்டு வாக்கெடுப்பு நடைபெறவுள்ளது. இதன் மூலம் வட் வரி அதிகரிப்புக்கு எதிராக உச்சநீதிமன்றம் அளித்த தீர்ப்பையும் மீறி மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய அனைத்து நடவடிக்கைகளையும் சட்டமாக்க தற்போதைய தேசிய அரசாங்கம் சதித்திட்டம் தீட்டியுள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ குற்றம் சாட்டியுள்ளார். இதற்கமைய மொத்த மற்றும் சில்லறை வியாபாரங்கள் மாத்திரமன்றி தனியார் மருந்து சேவையை வழங்கும் வைத்தியசாலைகள், மருந்தகங்களும் வட் வரிக்கு உட்படுத்தப்படும் என்றும் தெரிவித்துள்ளார். சுகாதாரத்துறைக்கு வட் வரியை விதிப்பது என்பது நோய்களுக்கும் வரி விதிக்கும் நடவடிக்கையாகும் என கூறியுள்ள மஹிந்த, நோய் மோசமடையும் அளவிற்கு அரசாங்கத்திற்கு வருமானமும் அதிகரிக்கும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அரசாங்கத்தின் இந்த நடவடிக்கை மிகவும் கொடூரமானது மாத்திரமன்றி மானிடத்திற்கு எதிரானது என்றும் மஹிந்த சுட்டிக்காட்டியுள்ளார். நல்லாட்சி அரசாங்கம் ஆட்சி பீடம் ஏறியதுடன் நாட்டின் வர்த்தகத்துறை மோசமாக வீழ்ச்சி கண்டிருப்பதாகவும், இந்த நிலையில் நாளாந்தம் 30,000 ரூபாவிற்கும் அதிகமாக வருமானத்தை பெறும் நிறுவனங்களுக்கு வரியை விதிப்பதன் ஊடாக மேலும் நிலைமை மோசமடையும் என்றும் எச்சரித்துள்ளார். இதனால் மக்களுக்கு சலுகைகளை வழங்குவதாக கூறி ஆட்சி பீடம் ஏறிய தற்போதைய அரசாங்கம் எதிர்வரும் 11ஆம் தேதி நாடாளுமன்றில் நிறைவேற்ற திட்டமிட்டிருக்கும் வட் வரி திருத்த சட்டமூலத்திற்கு எதிராக மக்கள் பிரதிநிதிகளான நாடாளுமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக எதிர்க்க வேண்டும் என்றும் மஹிந்த ராஜபக்ஷ கோரிக்கை விடுத்துள்ளார்.